ஓம் சாய்ராம். சாய்ராம் வணக்கம். நம்ம இந்த ஆன்மீக சாய் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பாபா தன்னுடைய திருவாயால் பல கதைகளை சொல்லியிருக்கிறாங்க. நல்ல நல்ல கதைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கதை என்னென்ற விவரம் நமக்கு தெரியாது, அது அர்த்தமே நமக்கு தெரியாது. ஆனாலும் பாபா துவாரகமாயில் உட்காந்துருக்கும்போது நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த கதைகள்லாம் எதுலேருந்து நமக்கு எடுக்கணும்னா, கபடி டைரின்னு கபடி போய் தங்கி இருக்கும்போது டைரி எழுதினார். அவர் கூட அந்த கதையை முழுசாக எழுதியிருக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சம் தான் எழுதியிருப்பார். அப்படி பாபா சொன்ன ஒரு கதையை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாமே பாபா தன் வாயால் சொன்னது. எனவே இந்த கதையை உன்னிப்பாக கவனித்து இதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுங்கள் சாய்ராம். இப்போ நாம் அந்த கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் சொல்லி என்னை மிகவும் அன்புடன் சாய் மகாராஜ் அழைத்தார். உடனே நான் அமர்ந்தேன். தமக்கிருந்த 4 சகோதரர்களை குறித்து கதை ஒன்றை அவர் சொல்ல ஆரம்பித்தார். தாம் மிகவும் இளமையானவராகவும் ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்ததாகவும் கூறினார். மிகவும் பெரிதான தமது வீட்டில் அருகில் இருந்த ஆஷிப் கானாவிலும் தாம் விளையாடுவது வழக்கம். அதன் அருகில் மிகவும் வயதான கிழவன் ஒருவன் அமர்ந்திருப்பது வழக்கம். அவன் ஆஷிப் கானாவுக்குள்ளும் அல்லது மசூதிக்குள்ளும் செல்வதில்லை. தாம் படுத்திருக்கும் இடமே தமக்கு சொந்தம் என்று கூறுவான். அவனது உறவினர்கள் இதை விரும்பவில்லை. ஆனால் சாய்பாபா ஆஷிப் கானாவிற்கு போய் வருவது வழக்கம். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை அங்கீகரித்தார். அந்த கிழவனார் சாய்பாபாவின் தாயாரின் தகப்பனார் என்று தெரிய வந்தது. சாய்பாபா எப்போதும் ஒரு ரொட்டி உண்பதற்கு பதார்த்தங்களை அவருக்கு கொண்டு போய் அளித்தார். அக்கிழவனார் ஒரு குஷ்டரோகி. அவருடைய கை விரல்களும் கால் விரல்களும் தினமும் மோசமாகிக் கொண்டே வந்தன. கடைசியில் அவர் உணவை ஏற்க மறுத்து மரணமடைந்து போனார். சாய்பாபா அவர் அருகில் இருந்து விளையாடினார். மரணம் இவ்வளவு சீக்கிரம் நிகழும் என்பது குறித்து அவர் எதிர்பார்க்கவில்லை. தனது தந்தையினை பார்க்க சென்ற அவரது தாயாரிடமும் இது குறித்து எதுவும் பேசவில்லை. சாய்பாபா கிழவரை பார்க்க போன போது அவர் அங்கு இல்லை. அவரது உடல் நெல்லாக மாற்றப்பட்டிருந்தது. அக்கிழவனாரின் உடைகளை ஒருவரும் உரிமையுடன் எடுத்துச் செல்லவில்லை. பின்னர் நெல் மறைந்து கிழவனார் மீண்டும் பிறந்தார். ஆனால் அவர் இவர்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தார். சாய்பாபா அவருக்கு உணவளித்தார். அதன் பின்னர் கிழவனார் 3ஆம் முறையாக கொண்டாஜியின் மகனாக பிறந்தார். இப்பையன் சாய்பாபாவிடம் விளையாடினான். சில மாதங்களுக்கு முன்பு மரணமடைந்தார். மதிய ஆரத்தியின் போது சாய்பாபா எனது அருகில் வந்தார். பாபா இந்த கதையை சொல்லியிருக்கிறார் சாராம். இது வித்தியாசமான கதை. இந்த கதையில் நமக்கு பாபா என்ன சொல்லி வரார் என்பதை நீங்கள் தெளிவாக இந்த கதையை 4-5 முறையை நீங்கள் கேட்டால் தான் புரியும். ஏன்னா ஒரு கிழவரை பற்றி தான் சொல்லுவார். அந்த கிழவர் என்னென்ன பண்ணார், அவர் எப்படி மரணம் அடைஞ்சார், திருப்பி எப்படி பிறந்தார், இப்படி எல்லா விஷயத்தையும் பாபா சொல்லுவார். ஆனால் இந்த கதையோட அர்த்தம் என்ன என்பது அங்கே ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் இதுக்கான உள்ளர்த்தம் மிகப்பெரிய அர்த்தமாக தான் இருக்கும். ஏன்னா பாபாவோட லீலைகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுல்ல. அப்படி தான் இங்கேயே நடந்திருக்கு. எனவே நீங்கள் இந்த கதையை பாபா தன் திருவாயால் சொன்ன அந்த கதையை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3-4-5 முறை கேட்டு பாருங்களேன். அவர் என்ன தான் சொல்ல வந்திருக்கிறாருன்னு. உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் அதோடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அப்பாவோட ஆன்மீக சாய் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாபாவோட பிறந்த நாளை ராமநவமி அன்றைக்கி நம்ம கொண்டாட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த ராமநவமியில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்கிறேன். காலை ஆரத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரத்தி 9 மணிக்கு லட்சுமி குபேர பூஜை, அதுக்கப்புறமா மதியானம் அன்னதானம், ஈவினிங் 4 மணிக்கு பல்லக்கு ஊர்வலம், அதுக்கப்புறமா 6 மணிக்கு ஆரத்தி, 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் இன்னிசை கச்சேரி, மணி மெலோடிஸ் இன்னிசை கச்சேரி, பக்தி பாடல்கள் முழுமையாக பாடப்படும். இதுதான் நம்மளுடைய துவாரகமாயில் பாபாவோட பிறந்தநாள் அன்றைக்கி நாம் கொண்டாட போகிற நிகழ்ச்சி. அனைவரும் வந்து பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாபா இந்த கதை மூலமாக நமக்கு என்ன சொல்ல வரார் என்பதை எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சாய்ராம். அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.